நாமக்கல்லில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு கமலாலய குளத்தில் வருகின்ற 12ஆம் தேதி தெப்பத் தேரோட்டம் நடைபெறுகிறது. இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று வெள்ளோட்டம் நடைபெற்றது. அனைத்து துறை அதிகாரிகளும் தெப்பத்தேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் ஆஞ்சநேயர் திருக்கோவில், நாமகிரி அம்மன் கோவில், நரசிம்ம பெருமாள் திருக்கோவில், அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவில் உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற பல திருக்கோவில்கள் உள்ளன. நாமக்கல் மலைக்கோட்டை அருகே கமலாலய குளம் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் தெப்பத் தேரோட்டம் நடத்த வேண்டும் என பக்தர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். மக்கள் நீண்ட காலமாக விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுக்கும் இது தெரியப்படுத்தப்பட்டது. தற்பொழுது தெப்பத் தேரோட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக கமலாலய குளத்தில் தெப்பத் தேரோட்ட அதற்கான பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வந்தன. சமயபுரத்தைச் சேர்ந்த சதீஷ் என்ற குழுவினர் இந்த தெப்பத்தேரை வடிவமைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். மூங்கில் மற்றும் மரக்கட்டை வரிசையாக வைத்து அதனை மேடையாக்கி தெப்பத்தேர் உருவாக்கும் பணிகள் நடைபெற்றன. தெப்பத்தேரின் அடிப்பாகம் தயார் செய்யப்பட்டுள்ளதால் அதனை சோதனை செய்யவும், எந்த அளவுக்கு எடை தாங்குகிறது என்பதை ஆய்வு செய்யவும், தண்ணீரில் தெப்பத்தேர் செல்லும் போது ஏதாவது தடை ஏற்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யவும் தெப்பத்தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இந்த தெப்பத்தேரில் பொதுப்பணித்துறையினர், வருவாய்த்துறையினர், தீயணைப்புத்துறை, காவல்துறையினர், கோவில் நிர்வாகிகள் என முக்கிய அலுவலர்கள் பயணம் செய்து ஆய்வுகளை மேற்கொண்டனர். முதற்கட்ட ஆய்வில் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அடுத்த கட்ட பணிகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.